வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு அறிவியல்ல 10th சயின்ஸ்ல நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல ஒரு கிளாஸ்ல நம்ம யூனிட் 14ல அழகு 14ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அனிமல்ஸ் ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த டாபிக் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி படிச்சிருந்தோம். அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதாவது தாவரங்களுடைய கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் யூனிட் 14ல இருக்கக்கூடிய அந்த இதுதான். ஓகே. ஸோ அதுல இந்த டாபிக் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது கடத்தும் முறைகள், அதாவது நீரை எப்படிலாம் கடத்துது, தாவரங்கள்ல அந்த என்னெல்லாம் முறைகள் இருக்கு, கடத்துற முறைகள் இருக்கு. செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் பொருட்கள் கடத்தப்படுவது 2 முறைகளை நடப்பெறும். ஒன்று பரவல், இன்னொன்று ஆற்றல் சார்ந்த கடத்தல், தட் இஸ் செயல்மிகு கடத்தல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதை தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா படிக்க போறோம். சரியா? ரைட். இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம். அதே மாதிரி பிளான்ஸுக்கும் தண்ணி தேவைப்படும். கரெக்டா? தாவரங்களுக்கும் வாட்டர் தேவைப்படும், நீர் தேவைப்படும். ஆனா நமக்கு இருக்கிற மாதிரி பிளான்ஸுக்கு பம்ப் பண்றதுக்கு ஹார்ட் கிடையாது. நம்மளுக்கு பம்பு இருக்குல்ல, ஹார்ட் பம்ப் பண்றதுனால எல்லாம் நடக்கு. ஹார்ட் கிடையாது. அப்போ என்ன நடக்கு? வேர்ல உறிஞ்சப்படக்கூடிய தண்ணீரை யோசிச்சு பாருங்க. ஒரு வேர் இங்க இருக்கு, செடி இங்க இருக்கு, இங்க இலைகள் இருக்கு. வேர்ல உறிஞ்சப்படக்கூடிய ரூட்ஸ்ல உறிஞ்சப்படக்கூடிய தண்ணி எப்படி அந்த மரம், ஒரு செடியே நான் போட்டிருக்கேன், ஒரு மரத்தை யோசிச்சு பாருங்க. மரத்தோடைய கிளை, அந்த உச்சி டிப்புமாங்கல்ல, அது வரைக்கும் எப்படி போகுது? இங்க நீங்க கீழே தான் ஊத்துறீங்க தண்ணி, எப்படி அது வரைக்கும் போகுது? சரியா? யோசிச்சு பாக்கீங்களா? ஓகே. சோ நமக்கு இன்னைக்கு கிளாஸ்ல நாம இந்த ப்ராசஸ் தான் 4 பார்ட்ஸா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ். பொருட்கள் எப்படி செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் போகுது அப்படிங்கிறது. பொருட்கள் எப்படி நம்ம அந்த கடத்து முறைன்னு சொல்றோம்னா அதுதான். எப்படி உள்ளேயும் வெளியேயும் போகுது. அந்த இதுதான் எழுதியிருக்கேன். அந்த 4 வகையினால திருப்பி எழுதியிருக்கேன். செல்லுக்குள்ளேயும் வெளியே எப்படி போகுது. ரைட்டா? ரைட். எப்படி வாட்டரோ மற்ற பொருட்களோ எப்படி உள்ள போகுது. இப்போ 2வது ரூட் ஹேர். ரூட் ஹேர் அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா வேர் தூவி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நல்ல ஒரு வார்த்தை, வேர் தூவியாம். ஓகே. ரைட். தண்ணிய உறிஞ்சுற அந்த யூனிட் எது? நம்ம இந்த இது ஹெட்டிங் மாதிரி எழுதிருக்கேன். பட் நம்ம ஒரு கொஸ்டின் மாதிரி அங்க நான் கேட்கிறேன். சரிங்களா? போன கொஸ்டின் என்ன கேட்டேன்? பொருட்கள் எப்படி உள்ளேயும் வெளியும் போகுதுன்னு கேட்டேன். இந்த சொன்ன தண்ணியை உறிஞ்சக்கூடிய அந்த யூனிட் எது? வேறு உறிஞ்சு நம்ம சொன்னா போதுமா? அந்த யூனிட் யாரு? அந்த வேலையை பார்க்கறது யாரு? அது ஒரு கொஸ்டின். 3வது பாத் வே ஆஃப் வாட்டர். பாத் வே ஆஃப் வாட்டர். தண்ணியோட ரூட் மேப். பாத் வேனா உங்களுக்கே தெரியும், பாதை. நீர் அந்த செடியில போகுது, எந்த பாதையில போகுது, அதோட ரூட் மேப் எப்படி? 4th ஒன் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். அதாவது வேர் செல்லுல நீர் செல்லும் வழிமுறைகள். டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்னா அந்த எத்தனை முறைகள் இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்கறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 முக்கியமான ஆளை பத்தி பார்ப்போம். அது அப்போபிளாஸ்ட், அதுக்கப்புறம் சிம்பிளாஸ்ட். சரிங்களா? சிம்பிளாஸ்ட் அடிமாங்க. சிம்பிளாஸ்ட் பாத்வேஸ். தமிழ்லயும் பாத்தீங்கன்னா அப்போபிளாஸ்ட் வழி, சிம்பிளாஸ்ட் வழி அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? இந்த 2 வழிகளை பார்க்க போறோம். ஓகே. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை பார்க்கலாம். இந்த 4 பார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்களா? இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்க நோட்ல திருப்பியும் ஒரு மட்டும் அந்த 4 பார்ட்ஸை தனியாக எழுதிக்கோங்க. ஒவ்வொரு பகுதியை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறது. ஓகே.
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு செல் இருக்கு. இந்த செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் எப்படி சப்ஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஓகே, எப்படி சப்ஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது தான் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் இது வந்து ஒரு பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிம்பாங்க. டிஃப்யூஷன்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா பரவல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஆற்றல் சாராத கடத்தல். அதான் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். இது வந்து ஆற்றல் சாராது. ஏன் சார், எப்படி சார் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ரூம்ல ஊதுபத்தி ஏத்துங்களேன், அது என்ன ஆகும்? அந்த ஸ்மோக் எல்லா அந்த ரூம் ஃபுல்லா போகும். பக்கத்து ரூம் ஓப்பன் இருந்தா அந்த பக்கத்து ரூமும் போகும். கரெக்டா? இது ஏன் பக்கத்து ரூம் போகுது அப்படின்னா, ஏன் இந்த ரூம்ல இருந்து அங்க போனுச்சு, அங்க இருந்து இங்க வரல? ஏன்னா இங்க அந்த ஊதுபத்தியோட இந்த மாலிகூல்ஸ் இருக்குல்ல, ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அதிகமான ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு. அது நம்மளுக்கே தெரியும். இந்த ரூம்ல பொழுது வச்சோமோ அந்த ரூம் தான் ஹை கான்சென்ட்ரேஷன். அங்கே இருந்து லோ கான்சென்ட்ரேஷன் ரூமுக்கு போயிரும். லோ கான்சென்ட்ரேஷன் இடத்துக்கு போயிரும். சரிங்களா? எங்க அந்த செறிவு அதிகமா இருக்கோ அங்க இருந்து குறைந்த இடத்துக்கு போகும். இப்படிதான் மூவ் ஆகும். இதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். இதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். இது வந்து ஒரு பேசிவ் ப்ராசஸ். இதுக்கு ஆற்றலே தேவையில்லை. எந்த எனர்ஜியும் செலவாகாது. பிளான்ட்ஸ்ல கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான வழி. கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா நம்ம இப்ப படிக்கிற எல்லாமே படிக்கிறோம். சரிங்க, தண்ணி மட்டும் இல்ல, கேஸ் உள்ள போறது வெளியில வருதுன்னு சொன்னா அது வந்து ஒரு எனர்ஜி. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான வழி. ஒரு பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டா நடக்கும், டிஃப்யூஷனா நடக்கும். ஓகே, ரைட். இப்போ இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு செல் சவ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய செல் மெமரன் இருக்குல்ல. ஒரு உதாரணத்துக்கு இப்படி இப்படி மனப்பாடம் பண்றதுக்காண்டி இப்படி போடுறேன். செல் மெமரன் இருக்குல்ல, இதுல பாத்தீங்கன்னா லிப்பிட்ஸ் இருக்கு. அப்படிதான், லிப்பிட்ஸ்னா கொழுப்புகள் அப்படின்னு இருக்கு. அப்படிதான், கொழுப்புகள். சோ இந்த லிப்பிட் சாலிபிளா, லிப்பிட்ல கரையக்கூடிய, கொழுப்புல கரையக்கூடிய இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா உள்ள போயிடும். அப்படிதானே? அதுல கரைஞ்சா ஈஸியா உள்ள போயிடும். ஆனா தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய வேற பொருட்கள் அது பாத்தீங்கன்னா போறது கஷ்டம். தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்னா அது தண்ணியில கரையக்கூடிய பொருட்கள் தான், கொழுப்புல கரையாது. சோ கொழுப்ப கரையக்கூடிய பொருட்கள்னா செல் மெமரன், செல் சவ் வழியா போயிரும். ஆனா தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய ஹைட்ரோபிலிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியை விரும்பும் வாட்டர் லவ்விங் சப்ஸ்டன்சஸ், தண்ணியில கரையக்கூடிய அந்த பொருட்கள் போற கஷ்டம். அப்ப என்ன பண்றது? அங்கதான் மெமரன் புரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அங்கதான் அந்த செல் சவ்வோடைய புரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதுக்கு எனர்ஜி தேவையில்லை. பட் ஒரு கேட் கீப்பர் மாதிரி தான் அந்த புரோட்டீன் தேவைப்படுது. சரிங்களா? இததான் ஃபேசிலிட்டேட் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து போரின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூஜ் போர்ஸ், நிறைய துளைகள் இருக்கும். பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுல வந்து பிளாஸ்டைட்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் சில பாக்டீரியாவுடைய அவுட்டர் மெம்பர்ல இப்படி இருக்கும். இது வழியா சின்ன புரோட்டீன் மாலிகுல்லாம் உள்ள போயிரும். ஓகே, உள்ள போக முடியும். சோ தண்ணிக்காகவே டெடிகேட்டடா சில சேனல்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் அக்வாபாரின்ஸ். அக்வானாலே வாட்டர் அப்படின்னு தெரியும். சோ துளைகள் அப்படின்னு சொல்றோம்னா, போர் அப்படின்னா துளைகள். அக்வாபாரின்ஸ்னா தண்ணிக்காகவே இருக்கக்கூடியது. சரிங்களா? சோ 8 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அக்வாபாரின்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு வாட்டர் சேனல் ஃபார்ம் பண்ணுது. அது வழியா அந்த வாட்டர் போறது. இதெல்லாம் நம்ம புக்ல டீட்டெயில் இல்லாட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? போரின்ஸ் இருக்குது, மெமரின்ஸ் புரோட்டீன் ஹெல்ப் பண்றது, அது வழியா அந்த புரோட்டீன் மாலிகுல் உள்ள போகிறது. தண்ணிக்காவே இருக்கக்கூடிய அந்த சேனல்ஸ் அக்வாபாரின்ஸ், அது 8 டிஃபரெண்டான அக்வாபாரின்ஸ் இருக்கு. சரிங்களா? அக்வானாலே வாட்டர். சரிங்களா? போரின்ஸ்னா துளைகள், நீர் துளைகள். அப்போ அது வழியா அதெல்லாம் சேர்ந்து வாட்டர் சேனலை ஃபார்ம் பண்ணி அது வழியா போயிருது. ஓகே, இப்போ இப்ப பேசிவ் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்க. இப்ப ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பார்க்க போறோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா செயல்மிகு கடத்துதல் அல்லது ஆற்றல் சார்ந்த கடத்துதல். கிளியரா? நம்ம தமிழ்ல உள்ளவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், எழுதட்டணும். செயல்மிகு கடத்துதல் அல்லது ஆற்றல் சார்ந்த கடத்துதல். சப்போஸ் நம்ம போன இதில் பார்த்தோம், கான்சன்ட்ரேஷன் அதிகம் கம்மி அப்படின்னு சொன்னோம்.
இந்த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்க்கு எதிரா சரிங்களா பொருட்களை அனுப்பணும்னா என்ன பண்ணணும் அங்கதான் யோசிச்சு பாருங்க லோ டு ஹை நான் புஷ் பண்ண போறேன் தள்ள போறேன் புரியுதா போனது ஹை டு லோ வந்துச்சு அது அது மட்டுமே நம்மளுக்கு வந்து நம்ம போதாது அப்படிதான் அப்ப நம்ம லோ டு ஹை வந்து புஷ் பண்ணணும் தள்ளணும் அப்போ நம்மளுக்கு எனர்ஜி தேவை கீழே அப்படியே வலிக்கிட்டு வர்றதுக்கு எனர்ஜி தேவை இல்லை ஆனா அதுக்கு ஆப்போசிட் நம்ம தள்ளுறதுக்கு எனர்ஜி தேவை தானே ஸோ இங்கதான் அடினோ ட்ரை பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிபி எனர்ஜி யூஸ் ஆகுது புரோட்டீன்ஸ் இங்க பம்ப் மாதிரி ஆக்ட் பண்ணி எனர்ஜி யூஸ் பண்ணி டிரான்ஸ்பர் பண்ணுறது இதை தான் நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அந்த கிரேடியன்ட்டுக்கு எதிராக நம்ம ஆற்றலை கொண்டு போறதுக்கு எனர்ஜியை கொண்டு போறதுக்கு பண்ணக்கூடியதான் இந்த இதை சொன்னோம் ஆற்றல் சார்ந்த கடத்துதல ஆற்றலை பயன்படுத்தி மூலக்கூறுகள் செறிவு வாட்ட சரிவு இருக்கு எதிராக அதாவது அந்த கிரேடியன்ட் சொல்றோம்ல அதுதான் செறிவு வாட்ட சரிவு அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதுக்கு இவ்வகை கடத்தல்ல புரதங்கள் வந்து யூஸ் ஆகுது கடத்து புரதங்கள் யூஸ் ஆகுது இந்த புரதங்கள் ஆற்றலை பயன்படுத்தி செல் ஜபின் வழியாக மாலிகூல்ஸ் மூலக்கூறுகளை கடத்துவதால் பம்ப்ஸ் மாதிரி இது ஆக்ட் ஆகுது அந்த புரதங்கள் ஆக்ட் ஆகுது சரிங்களா அப்ப இதுல இந்த இவ்வகை உந்திகள் இந்த பம்ப்ஸ் என்ன பண்ணுனா மூலக்கூறுல செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு கடத்துகின்றன ஆப்டிகல் மூவ்மெண்ட் அப்படின்னு அந்த மாதிரி இது கடத்துகின்றன அப்ப இங்க எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு கிளியரா ஓகே ரைட் இப்போ டிரான்ஸ்போர்ட் மெத்தட்ஸ் புரிஞ்சிருக்கும் இப்ப தண்ணி உள்ள நுழையிற அந்த என்ட்ரி பாயிண்ட் பத்தி பார்ப்போம் அதுதான் ரூட் ஹேர் ரெண்டாவது அப்பல எழுதுனா நாலுன்னா எழுதணும்னா இப்ப ரெண்டாவது பார்க்க போறோம் வேர் தூவி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் சரியா தமிழ்ல ஓகே இதை பத்தியும் பார்க்க போறோம் இதுதான் தண்ணி உள்ள நுழையிற அந்த என்ட்ரி பாயிண்ட் மண்ணுல இருக்கக்கூடிய தண்ணிய வேர்ல இருக்கக்கூடிய ரூட் ஹேர்ஸ் தான் முதல்ல அப்சர்வ் பண்ணுது வேர்ல இருக்கக்கூடிய அந்த படம்லாம் பிக்சர்லாம் இருக்கும் நான் கான்செப்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சரியா ரூட் ஹேர்ஸ் தான் முதல்ல அப்சர்வ் பண்ணுது வேரோட நுனியில அதாவது ரூட் டிப்மாங்கள அதுல பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் இருக்கும் இதுல ஒரு ரூட் டிப்ல மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் இருக்கும் இது எல்லாமே எபிடெர்மல் செல்லோடைய எக்ஸ்டென்ஷன் இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் அது எல்லாமே எபிடெர்மல் ஹேர்ஸோடைய எக்ஸ்டென்ஷன் அதாவது அகத்தோல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா சாரி எபிடெர்மல் அதுதான் புறத்தோல் செல் சரிங்களா புறத்தோல் செல்லோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ரூட் ஹேர்ஸ் சரிங்களா இது புரியுதா ஓகே இதோட ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப டெலிகேட்டான ஸ்ட்ரக்சரு இதோட வால்ஸ் அதாவது சோறு ரொம்ப மெல்லிசா இருக்கும் முக்கியமா செமி பெர்மபிள் இது சரியா இது வந்து எப்படி இருக்குன்னா செமி பெர்மியபிள் அப்படின்னா அரை கடத்து அப்படின்னு அர்த்தம் செமி மெமரேன் அப்படின்னா அரை கடத்து சவுன்னு அர்த்தம் ஸோ ரொம்ப சூப்பராலாம் கடத்தாது ஒரு அரை ஒரு பாதியை தான் அப்படின்பா அது செலக்ட் பண்ணி தான் உள்ள விடும் ஏன் இவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் கேர்ஸ் ஏன் சார் இவ்வளவு ஆனா இருக்கணும் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் இதுதான் அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது கிளியரா எவ்வளவுக்கு எவ்வளவு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கோ அவ்வளவு வேகமா அப்சர்ப்ஷன் நடக்கும் ஸோ ரூட் கேர்ஸ் ஆர் த ஆக்சுவல் வாட்டர் அப்சர்விங் யூனிட்ஸ் புரியுதா இது புரியுதா நம்ம ரூட் கேட்ஸ் ஏன்ஸா எவ்வளவு ஆனா இருக்குன்னா இதுதான் ரூட் கேட்ஸ் தான் அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஏத்தாப்புல இன்க்ரீஸ் பண்ணு அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை அது இன்க்ரீஸ் பண்ணுது அந்த இருக்கக்கூடிய ஏரியாவை அந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுது எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ சர்ஃபேஸ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வேகமா அப்சர்வேஷன் நடக்கும் கரெக்டா ஓகே ஸோ வேறு தூவிகள் தான் உண்மையான வாட்டர் அப்சர்விங் யூனிட்ஸ் நீர் உறிஞ்சும் அலகுகள் ஓகே ரூட் ஹேர்ஸ் இது புரியுதா ரைட் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது நம்ம பார்க்க போறோம் பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சர்வ் பை ரூட்ஸ் part 3 pathway of water observed by
ரூட்ஸ். தமிழ்ல ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த நீர் செல்லும் பாதைகள் சரிங்களா, அந்த வேர் தூவிகள் வந்து உறிஞ்சிருச்சு. எப்படி அதோடைய நீர் வந்து செல்லுகின்ற பாதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே ரைட். ரூட் கேர் தண்ணியை உறிஞ்சாச்சு. அப்போ இது வந்து சைலத்தை அடையணும். தமிழ்ல பாத்தீங்கன்னா சைலம் தான் போட்டிருப்பாங்க அப்படிதானே, சைலத்தை ரீச் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஒரு பாத் தேவை. அந்த ரூட் மேப்பை தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ நம்ம புக்ல இருக்கு அப்படிதானே, ரூட் ஹேர் செல் ஒரு பக்கம் இருக்கும், அது வழியா ஒரு பாத் இருக்கும், ரூட் கார்டெக்ஸ் செல் அப்படின்னு போட்டு ஃபைனலா சைலம் செல்ஸ் போட்டிருப்பாங்க. அது அது பிக்சர்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? சைலத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு பாத் தேவை. அந்த ரூட் மேப்பை தான் பார்க்க போறோம். சோ மண்ணுல ஃபர்ஸ்ட் சாண்ட் இங்க இருக்கு. சோ மண்ணு இருக்கக்கூடிய தண்ணி வாட்டர் முதல்ல ரூட் ஹேருக்கு வருது. ரூட் ஹேருக்கு வருது. அங்கே இருந்து கார்டெக்ஸ் செல்லுக்கு போகுது. கார்டெக்ஸ்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா புறணி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. புறணி பகுதிக்கு செல்லுது. கார்டெக்ஸை தாண்டி எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் அகத்தோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே, எண்டோ டெர்மிஸ் அங்க போகுது. அதுக்கப்புறம் பெரிசைக்கிள். நீங்க அந்த பிக்சர் பாருங்க தெரியும். பெரிசைக்கிள் தமிழ்லயும் பாத்தீங்கன்னா பெரிசைக்கிள் தான் போட்டிருப்பாங்க. அங்க இருந்து அதுக்கப்புறம் புரோட்டோசைலத்துக்கும் அடுத்து மெட்டாசைலத்துக்கும் போகுது. சரியா? நான் வந்து ஜென்ரலாவே சைலம் அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அது ஈஸியா புரியும். அங்க இருந்து புரோட்டோசைலம் அடுத்து மெட்டாசைலத்துக்கு இது போகுது. இதான் அந்த ரூட் மேப். ரூட் மேப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் மேப் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஃப்ளோவை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சாயிலு, ரூட் கேரு, கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், சைலம். மண்ணு, வேர்த்தூவிகள், அப்புறம் கார்டெக்ஸ் புறணி பகுதிக்கு வருது, அதுக்கப்புறம் அகத்தோலுக்கு வருது, அதுக்கப்புறம் பெரிசைக்கிள் போகுது, லாஸ்ட் சைலத்துக்கு போகுது. சரியா? இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரூட் ஹேர்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொலிட்ஸ் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு சாயில் வாட்டர். சரிங்களா? அதனால தண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஆஸ்மாசிஸ் மூலமா ரூட் ஹேருக்குள்ள என்டர் ஆயிரும். உள்ள போன தண்ணி தொடர்ந்து செல் டு செல் மூவ் ஆகி கடைசியா சைலம் பைப்பை ரீச் பண்ணிடும். சரிங்களா? ரூட் ஹேர்ல கான்சென்ட்ரேட் ஆஃப் சொலிட்ஸ் அதிகமா இருக்கு. அந்த சொலிட்ஸோட கான்சன்ட்ரேஷன் சாயில் வாட்டர் கம்பேர் பண்ணும்போது, அதனால தண்ணி ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் உங்களுக்கு போட்டுருப்பாங்க. ஆஸ்மாசிஸ் அப்படின்னு போட்டுருப்பாங்க தமிழ்ல. அதான் அந்த அது மூலமா ரூட் கேருக்குள்ள என்டர் ஆயிருது. நான் வந்து ஒரு அனிமேஷன் ஆஸ்மாசிஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்குல தண்ணி எப்படி ஏறுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். சரிங்களா? என்டர் ஆகிடும். உள்ள போன தண்ணி தொடர்ந்து செல் டு செல் அப்படி மூவ் ஆகி கடைசியா சைலம் பைப்பை அது வந்து ரீச் பண்ணிடும். கிளியர்? ஓகே. இப்போ நம்ம ஃபோர்த் பார்ட் பார்க்கலாம். ஃபோர்த் பார்த்தா நம்ம சொன்னோம் அப்போபிளாஸ்ட், சிம்பிளாஸ்ட் வழி. டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். வேர் செல்லுகள்ல நீர் செல்லும் வழிமுறைகள். கிளியர்? ஓகே. இப்போ தண்ணி வேர்க்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தண்ணி வேர்க்குள்ள வந்துருச்சு. ஆனா செல்லுக்குள்ள நகர்றதுக்கு ரெண்டு விதமான பாதைகள் இருக்கு. புரியா? தண்ணி வேர்க்குள்ள வந்துட்டு வாட்டர் ரூட்ஸ்குள்ள போயிட்டு. சரி. ஆனா செல்லுக்குள்ள போறதுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அப்போபிளாஸ்ட் பாத்வே வழி. ரெண்டாவது சிம்பிளாஸ்ட் பாத்வே வழி. சிம்பிளாஸ்ட் வழி. சரியா? இந்த மாதிரி ரெண்டு விதமான செல்லுக்குள்ள அது வந்து போகுது. சரியா? அப்போபிளாஸ்ட் பாத் அப்படின்னா
சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து நான் லிவிங் பாத். உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் அந்த சைட்ல அந்த ஹிண்ட் எல்லாம் எழுதுறேன். நான் லிவிங் பாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரற்றது அப்படிதானே? ஓகே, நான் லிவிங் பாத். தண்ணி செல்லுக்கு உள்ள போகாம செல் வால் வழியாகவும், அதாவது செல் சுவர் வழியாகவும், இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் வழியாகவும் மட்டுமே மூவ் ஆகும். மெம்பரனை கிராஸ் பண்ணாது. ஓகே, நான் திருப்பியும் சொல்றேன். இது வந்து ஒரு நான் லிவிங் பாத்து. தண்ணி வந்து செல்லுக்குள்ள போகாது. செல் வால் வழியா, அந்த செல் சுவர் வழியாகவும், இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் நடுவில் ஸ்பேசஸ் இருக்கும், இடைவெளி இருக்கு. அது வழியாக மட்டுமே மூவ் ஆகும். மெம்பரனை கிராஸ் பண்ணாது. ஓகே, இதுல தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா போகும். ஏன்னா இங்க எந்த தடையும் ரெசிடென்ஸ் அப்படிம்பாங்க அது கிடையாது. ஆனா ஒரு இடத்துல அது தடுக்கப்படும். எங்க தெரியுமா? அதுதான் வந்து காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்க அந்த பிக்சர்ல போட்டிருப்பாங்க, அந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா காஸ்பாரியன் பட்டைகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அங்க மட்டும்தான் தடுக்கப்படும். கிளியர்? சோ காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிற இடத்துல எண்டோடெர்மிஸ், அகத்தோல், அங்கதான் இந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் இருக்கும். இது தண்ணிய அப்படியே ஸ்டாப் பண்ணுது. அப்ப தண்ணி வேற வழி இல்லாம என்ன ஆகும்னா மெம்பரன் வழியா கிராஸ் பண்ணி உள்ள போகுது. ஓகே, ரைட்டா? ரைட். சோ தடுக்கிறனால நமக்கு வேற வழி இல்லாம அதுங்க போகுது. ஓகே, ரைட். சோ அடுத்து சிம்பிளஸ்ட் பாத்வே. இதுதான் நம்ம லிவிங் பாத் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி செல்லுக்குள்ள, அதாவது சைட்டோபிளாசம் வழியா மூவ் ஆகுது. ஓகே, மூவ் ஆகும். ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு போக அந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படிங்கிற சின்ன கனெக்ஷன் இருக்கு. நான் ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. பிளாஸ்மோடாஷா ஒரு சின்ன ரெண்டு செல்லையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தானே அந்த பிளாஸ்மோடாஸ்டா அப்படிங்கிற சின்ன கனெக்ஷன் வழியா தான் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அப்படின்னா அது வழியா மூவ் ஆகுது. ஓகே, தண்ணி செல்லுக்கு உள்ளார, அதாவது சைட்டோபிளாசம் வழியா மூவ் ஆகும். ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு பிளாஸ்மோடாஸ்மாட்டா, நான் அந்த வார்த்தையை எழுதுறேன். தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அதே ப்ரொனவுன்ஸ் தான் வரும். பிளாஸ்மோடெஸ்மாட்டா, ரெண்டு செல்ல கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்ஷன். சரிங்களா? இங்க மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா தண்ணி செல் ஆர்கனல்ஸ்ல தாண்டி போகணும். கிளியரா? அதனால ஸ்லோவா தான் இருக்கும். தண்ணி அந்த செல் உறுப்புகள் சொல்லணும்னா செல் ஆர்கனல்ஸ் அதை தாண்டி போகணும். கிளியரா? அப்போ நான் ஒரு குயிக் ரிவிஷன் டிப் மாதிரி எழுதுறேன் இதுல. அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்போபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல செல் வால் வழியா போகும். அப்படிதானே? ஃபாஸ்டா இருக்கும், வேகமா போகும். சிம்பிளஸ்ட் இது சைட்டோபிளாசம் வழியா போகும். சைட்டோபிளாசம் வழியா போகும். இது ஸ்லோ ப்ராசஸ். நான் சொன்னேன் ஸ்லோவா போகும், மெதுவா போகும். கிளியரா? இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையும் எழுதிக்கலாமா? கடைசியா எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தோலுக்கு வந்த உடனே காஸ்பேரியன் பட்டைகள் அங்க இருக்கு. அப்படிதான் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. எல்லா தண்ணியும் சிம்பிளாஸ்டிக் வழிக்கு மாறி சைலத்துக்குள்ள என்டர் ஆகிறோம். ஓகே, நீங்க அந்த பிக்சர் பாருங்க. எண்டோடெர்மிஸ்க்கு வந்த உடனே காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அங்க இருக்கும். எல்லா தண்ணியும் சிம்பிளாஸ்ட் வழிக்கு மாறிடும். மாறி சைலம்குள்ள என்டர் ஆயிரும். கிளியரா? ஓகே, அந்த நீங்க அந்த பிக்சரை பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து நான் சொன்ன வார்த்தையெல்லாம் புரியும். நமக்கு வந்து நான் அந்த பிக்சரை காமிக்கிறேன். நம்ம
ஒரே நிமிஷம் ஸ்க்ரீனை காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். பாருங்க, அப்போப்ளாஸ்ட் வழி, சிம்பிளாஸ்ட் வழி அப்படின்னு போட்டிருக்காங்களா? ஓகேவா? என்ன ஆகுது? செல் சுவர் இருக்கு, பிளாஸ்மா சுவர் இருக்கு, காஸ்பரிய பட்டைகள் இருக்கு. சொன்னா அப்போப்ளாஸ்ட் வழியா பாருங்க எப்படி போகுது, அண்ட் சிம்பிளாஸ்ட் வழி எங்க எங்க போகுதுன்னு பாருங்க. இது வந்து ஸ்லோவா இருக்கும், சைட்டோபிளாசத்துக்கு போயிடும், ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அந்த செல் ஆர்கன்ஸ் தாண்டி போகணும். அப்பல் பிளாஸ்ட் வந்து அது ஈஸியா இருக்கும், செல் வால் வழியா போகுது. அது செல் வால் வழியாவே போகுது பாருங்க. ரைட்டா? செல் சுவர் போட்டிருக்காங்களா, அது வழியா போகுது பாருங்க. தெரியுதா? ஓகே, ரைட். வேற ரெண்டுத்துக்கு உண்டான அந்த கனெக்ஷன், பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதான் தமிழ்ல காமிச்சேன். பிளாஸ்மோடெஸ்மாட்டா இருக்கு பாருங்க. ரெண்டு செல்லுக்கு நடுவில் அந்த ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கும். அகத்தோல், இதுதான் எண்டோடெர்மிஸ். பெரிசைக்கிள், தமிழ்லையும் பெரிசைக்கிள் தான், இங்கிலீஷும் பெரிசைக்கிள் தான் போட்டிருப்பாங்க. இந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ளூ கலர் மாதிரி காமிச்சிருப்பாங்க, வான கலர்ல காமிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இதை தான் நாம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நான் சொன்னதை நீங்க அப்படியே புக்கை எடுத்து திருப்பி அந்த நான் பார்த்த சொன்னேன், எப்படிலாம் வரும்னு சொன்னேன், அதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே நல்லாவே புரியும். ஓகே, ரைட். இப்போ இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ அதை பத்தி அதுக்கு ரிலேட்டடான ஒரு சிமுலேஷனை நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு உருளைக்கிழங்கை எடுத்திருக்கோம். சரியா? இந்த உருளைக்கிழங்கை எடுத்து என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸை நான் வந்து இது பண்ண போறேன். ஓகே, ரைட்டா? அதுக்கு கீழே பாருங்க, ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். சரியா? இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பெட்ரி டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, பெட்ரி தட்டு அடிமாங்க, அதாவது வட்ட வடிவ தட்டு, தட்டை தட்டு இப்படிலாம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? பயாலஜி லேப்லலாம் இதை யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி தட்டு, வட்ட வடிவ, ஒரு ரொம்ப ஆழமற்ற மூடிய கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் பாத்திரம், அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கணும். அதான் பெட்ரி டிஷ். ஓகே, ரைட். அதுல சுகர் கான்சன்ட்ரேஷன் எடுக்க போறேன். ஒரு 15, 20, 30 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ரீசெட்டை கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் சுகர் கான்சன்ட்ரேஷன். வாட்டர் கான்சன்ட்ரேஷன் 85 இருக்கு. ஓகே, ரைட். பொட்டாட்டோல, ஸோ இங்க நம்ம பெட்ரி டிஷ்லாம் பார்த்துருக்கோம், சுகர் கான்சன்ட்ரேஷன் 15 இருக்கு, வாட்டர் கான்சன்ட்ரேஷன் 85 இருக்கு. இப்போ பொட்டாட்டோல வரோம், உருளைக்கிழங்குல வரும்போது சுகர் கான்சன்ட்ரேஷன் 15 ஏதோ ஒன்று எடுக்கிறோம். சரியா? எடுக்கிறோம். வாட்டர் கான்சன்ட்ரேஷன் 85 இருக்கு. இதை நம்ம வேற வேற வழி வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ கிராஸ் செக்ஷன் வியூ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு லெவல் வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ அந்த லெவலை நம்ம குறிக்கக்காண்டி ஒரே ஒரு ஆணி எடுத்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்டார்ட் பண்றேன். நீங்களே பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. டைம் ஓடுதான். பாத்துங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. இப்போ இப்போ நமக்கு வந்து இதுல வந்து எந்த இன்க்ரீஸ்மெண்ட் இல்லை பாருங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன், நீங்களே பாருங்க நான் வேல்யூ எப்படி எடுத்துக்கேன், வேல்யூ எப்படி எடுத்துக்கேன். சரிதா? சுகர் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா கம்மியா இங்கேயே இருக்கா? இல்லையே. அடுத்தன. ஸோ அப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்போ மாத்த போறேன். இப்போ பாருங்க, பெட்ரி டிஷ்ல ஒரு நிமிஷம். இப்போ என்ன பண்ணலாம்னா 20 வச்சுக்கிறேன். இதுல 15 இருக்கட்டும், இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். இதில் வந்து 15 ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரே நிமிஷம். வச்சிருக்கேன். பெட்ரி டிஷ்ல சுகர் கான்சன்ட்ரேஷன் 20, வாட்டர் கண்டென்ட் 80, இதுல 25, 25 வச்சிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்றேன். நீங்களே பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க.
பாத்தீங்களா? இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா? சரியா? ஓகே. ஏன்னா பொட்டேட்டோல கம்மியா இருந்துச்சு, கீழே அதிகமா இருந்துச்சு. அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து குறைந்த கான்சன்ட்ரேஷனுக்கு வருது. ஸோ இதை வந்து ஆணியை வச்சு இப்படி பண்ணி ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இங்க வாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏறி இருக்கு. அப்போ இதுல பார்க்கலாம். ஆஸ்மோசிஸ் அக்கர்ஸ் ஹியர். எஸ், இங்க நடந்திருக்கு. இட் இஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் த சால்வெண்ட் வாட்டர் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேட் டு த ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன். நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தான் நான் வேற வேல்யூ வச்சு பார்த்தேன். த்ரோ த செமி பெர்மபிள் மெம்பரேன், அரை கடத்து சவ்வு வழியா இது வந்து போனுச்சு அப்படிங்கிறத பார்த்தேன். இது இன்னொன்னும் பார்க்கலாம். ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்க வேண்டியது, நான் மாத்தி வைக்கப்பாங்க. இதுல வந்து போன தடவை என்ன பண்ணேன், இதுல கம்மியா வச்சேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஓகே, ரைட். இப்போ இதுல கூட வைக்கிறேன். பொட்டாட்டோல கூட வைக்கிறேன். சரிங்களா? பொட்டாட்டோல 20 இருக்கட்டும், இதுல 75 இருக்கட்டும். ஓகே, இப்படிதான் நான் வச்சேனா? ஒரு வேற ப்ராசஸ். ஓகே, ரைட் ரைட். அப்ப இப்போ கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, பொட்டாட்டோல பாத்தீங்கன்னா அதிகமா வச்சிருந்தேன், பெட்ரியேட்டிஸ்ல கம்மியா வச்சிருந்தேன். இப்போ வாட்டர் கீழே இறங்கி பாருங்க. அப்போ இப்போ பாருங்க, இப்போ இதுல நோட் பண்ணிக்கலாமா? பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த சிமுலேஷன். இப்போ இதுல இருந்து படிப்புமே. ஆஸ்மோசிஸ் அக்கர்ஸ் நடந்திருக்கு. இட் இஸ் a movement of solvent water from the region of high concentrate to the region of low concentrate through the semi permeable membrane. அதே தான், ஆனா இப்போ ரிவர்சல் நடந்திருக்கு. ஏன்னா எங்க ஹை எங்க லோ இருக்கு அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ ஆஸ்மாசிஸ்ங்கிறது ஒரு பேசிவான, ஆற்றல் கடத்தாத, ஆற்றலை வச்சு சம்மந்தம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் இது ப்ராசஸ். அப்படிதானே? அந்த வாட்டரோ இல்ல சால்வெண்டோ எப்படி அந்த செமி பெர்மியபிள் மெமரேன் வழியா, அரை கடத்து வழியாக மூவ் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நாம பார்த்தோம். ஸோ எப்படி இருக்குன்னா, எங்க ஹையர் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இருக்கோ, எங்க அந்த நீரோட அடர்த்தி அதிகமா இருக்கோ, அங்கே இருந்து நீரோட அடர்த்தி, சரிங்களா, ஹையர் சொலிட் கான்சன்ட்ரேஷன், அது நீரை வச்சே மட்டும் பண்ணிக்கலாம். எங்க நீரோடைய அந்த செறிவு அதிகமா இருக்கோ, அங்கேருந்து நீரோட செறிவு கம்மியா இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும். அதை நீங்களே கண் கூட பாத்தீங்க. ஸோ ஆஸ்மாசிஸ் இஸ் a form of passive transport, meaning it does not require cellular energy. அதாவது ஏடிபி தேவையில்லை. ஓகே, இது புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் இப்போ சொல்லி கொடுத்த எல்லாமே ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். நான் இன்னைக்கு நடத்தினதெல்லாம் நீங்க வந்து வீட்டில் போய் செஞ்சு பாருங்க, படிச்சு பாருங்க. அது ஏதாவது ஆக்டிவிட்டி இருந்தால் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ரைட். இவ்வளவுதான் இருக்கு. இது ஒரு ஆற்றல் சாரா கடத்தல் நிகழ்ச்சி, எல்லாத்தையும் நான் சொல்லியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்தது லேசா ஜஸ்ட் ரீகால் பண்ணியிருந்தேன். பிளான்ட்ல டிரான்ஸ்போர்ட் நடக்க டிவிஷன், அந்த ஃபெசிலிட்டேட் டிவிஷன், அப்புறம் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், அந்த ஆஸ்மாசிஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரூட் கேஸ் தான் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி தண்ணியை உறிஞ்சுது. அதுதான் அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் கேஸ் இருக்கு, வேர் தூவிகள் இருக்குன்னு பார்த்தோம். தண்ணியோட வாட்டர் பார்ட் எப்படின்னா, சாயில் ஆரம்பிச்சு சைலம் வரைக்கும் போகணும், அதோட ரூட் மேப்பை பார்த்தோம். ஃபைனலா தண்ணி உள்ள நகரும் போது அப்பர் பிளாஸ்ட் வால் வழியாகவும், அதான் நான் எழுதியிருப்பேன், அப்பர் பிளாஸ்ட் வழியாகவும், சிம் பிளாஸ்ட் செல் வழியாகவும் பாத்வே யூஸ் பண்ணிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்கை நம்ம பார்ப்போம். சரிங்களா? கிளாஸ் நினைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.